பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கவலை உங்கள் மேலேயா அல்லது நீங்கள் கவலை மேலேயா நிற்கிறீர்களா? ஆதார வசனம் லூக்கா 12 அதிகாரம் 11-12 வசனங்கள். எப்படி எண்ணத்தை மாறுத்திரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். பராக்கிரமசாலிகள் மக்களே, எப்போது கவலை வருகிறது? யாரும் இல்லை உதவுவதற்கு, யாரும் இல்லை ஆலோசனை சொல்வதற்கு. நாம தான் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும், நமக்கும் ஒன்று புரியவில்லை என்று நிலையில் இருக்கும்போது தான் கவலை வருகிறது. நீங்கள் வரவேற்க வேண்டியதில்லை, அது தானாக வரும். இது ஒரு வகையில் நியாயம் கூடத்தான். ஆனால் நமக்கோ உலகத்தை போல அல்ல நம் தகப்பன். கர்த்தர் தாயின் கருவிலே நம்மை கண்டவர் நம்முடனேயே இருக்கிறார். அதைத்தான் நாம் மறந்து விடுகிறோம். அக்கவலை மேலே கொள்கிறது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் என்ன தூங்குபவரா? இல்லை. காணாதவர் இருப்பவரா? சொல்லுங்கள், இரண்டும் இல்லை. நம்மளை கண்மணி போல் காப்பவர், போஷிப்பவர், வழிகாட்டுவர், வழி நடத்துவர், வரும் காரியத்தை நம்மிடம் சொல்பவர், தப்பு வைக்கிறவர், ஆலோசனை தருபவர். அவர் எங்கோ இல்லைங்க, உங்கள் பேச்சை காட்டில் மூச்சை காட்டில் அருகில் இருப்பார், உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். பின்னையே நாங்கள் கவலைப்படும் அளவிற்கு காரியங்கள் நடக்கின்றன, நடக்க வேண்டிய காரியங்கள் நடவாமல் இருக்கின்றன. இது நம்முடைய கேள்வி, இது தனிப்பட்ட செய்தி. பின்பு பார்ப்போம். கர்த்தர் கவலைப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக சும்மா இருக்க சொல்லவில்லை, சந்தோஷமாக இருங்கள் என்கிறார். முடிந்தால் இப்படி இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் இஷ்டம் போல இருங்கள் என்றும் சொல்லவில்லை. இருங்கள், கொடுங்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், தெய்வத்திற்கு பயந்திருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள், பொறுத்திருங்கள், காத்திருங்கள், சகித்து கொள்ளுங்கள், சில உறவுகளை தக்க வைத்துக் கொள்வது, சில நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது அன்பின் நிமித்தம். இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் கட்டளை. நாம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் என்பது சாய்ஸே கிடையாது. நாம் செய்ய வேண்டும். இதற்குள்ளேயே நாம் எப்படி இருப்பதற்கு வேண்டிய வல்லமை, கிருபை உண்டு. இதை செய்வதற்கு கிருபை தருகிறார். நம்ம சும்மா செய்யவில்லை. எதையும் நம்மிடம் கொடுக்காமல் நம்ம எதையும் அவர் செய்ய சொல்வதில்லை, அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. சந்தோஷமாயிருங்கள் என்கிறார். அப்படி என்றால் கலகலவென்று சிரிக்க சொல்லவில்லை. டென்ஷன் இல்லாமல், பாரம் இல்லாமல், ரிலாக்ஸாக, நம்பிக்கையோடு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அதுதாங்க சந்தோஷம். அது நிரந்தரம். கவலைகள் எல்லாம் டெம்பரவரி, வரும் போகும், வேண்டாத உரம்பரை போல. எப்போது நம்மால் இப்படி இருக்க முடியும் என்றால், யாராவது இந்த வேலையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், என்னிடம் விட்டுவிடு என்று சொல்லும்போது, அப்படி பொறுப்பெடுத்து கொள்ளும்போது, ஆம், அவர் சகலத்தை பொறுப்பெடுத்து கொள்ளவே, நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை கொண்டு செய்யவே நம்மோடு இருக்கிறார். அப்படி அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொண்டார். நான் செய்கிறேன், என்னிடம் சொல்லு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை படியுங்கள், என்னிடம் தள்ளிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன் சொன்னவர் யாருங்க? இந்த சத்தியம் நமக்குள்ளே வேரூன்றி இருக்குமானால் நாம் உண்மையாகவே கவலைப்பட மாட்டோம். அப்பாடா, அவரே எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். சொன்னவர் உறவுக்காரர் அல்ல, நண்பர் அல்ல, மாமனார் மாமியார் அல்ல, மச்சன் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்தவர். வானத்தையும் பூமியை நிரப்பி ஆளுகை செய்கிறவர், செங்கடலை பிளந்தவர் அவர், பூமியின் அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிறவர் அவர், நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்க அறிந்திருக்கிறவர் அவர். அவர் சொன்னால் சொன்னதுதான், அப்படியே செய்து முடிப்பார். இது விசுவாசிக்க வேண்டும். யோபு 4:42 யோபு எப்படி சொன்னான்? தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் இப்படி அறிக்கை செய்யும் பொழுது அவர் நிலைமை என்ன என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனுக்கு கவலை இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க. அம்பானி குடும்பம் ரோட்டுக்கு வந்த மாதிரி அவன் இருந்தான். இதை அறிந்திருத்தல் மிக மிக அவசியம். எதை? யோபு 42:2. அப்படியே யோபுவுக்கு நடந்தது இல்லையா? நடந்ததே. இதை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யாக்கோபு இப்படி எழுதி வைக்கிறார். எப்படி? உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உரக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபு எவ்வளவு பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு அவர் என்ன பரிசு கொடுத்தார்? ரெட்டத்தனையாக பரிசு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை.
ஹல்லேலூயா. வழியே இல்லை என்று யோசிக்காதீர்கள், புதிய வழியை உண்டாக்கி தருவார். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு அங்கே துறவு இருக்கிறது. ஆகாருக்கு அன்று அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார், அங்கே தான் துறவு இருக்குது, ஆகாருக்கு தெரியவில்லையே. கவலை மறைத்து விட்டது, கண்ணீர் மறைத்து விட்டது. அங்கேயே காட்டினார். புதிய வழியை உண்டாக்கி தருவார், புதிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுப்பார், புதிய வேலையை கொடுப்பார். மனிதர்களை சார்ந்து இருக்காதீர்கள், தெய்வத்தை சார்ந்து இருங்கள். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவார். எப்படி? அது அவருக்கு தெரியும், உங்கள் கவலை அல்லாது. கடல் போன்ற தடைகள் எதிர்த்தாலும் அதை பிளந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கவலைப்படாதீர்கள். கவலை வருவதுதான், அது சகஜதான். உடனே சுதாரித்து கொள்ள வேண்டும். அதிலே மூழ்கி பிசாசிற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது அவனுடைய உடன் ஆட்களும் வெளியே சென்றிருந்தார்கள். அவர்கள் அப்பொழுது பெலிஸ்தியர் எதிரியான தேசத்தில் சிக்லாகு என்ற இடத்தில் அங்கு தங்கி இருக்கிறார்கள், அடைக்கலமாக இருக்கிறார்கள். இவனும் இவனை சார்ந்த 600 பேர்களுடைய குடும்பங்கள், குட்டிகள், ஆடு மாடு ஒட்டா எல்லாம் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஊர்லேயே இருக்கிறார்கள். இவர்கள் வெளியே சென்று இருக்கும் பொழுது அமலேக்கர் வந்து அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்போ கற்பனை செய்து பாருங்கள். போகும்போது எல்லா பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற. வரும்போது ஒன்றுமே இல்லை. அந்த இடத்த குடியிருந்த ஒரு வாடை கூட கிடையாது. அப்படி கொண்டு போய்விட்டார். வந்தான், பார்த்தான், ஒன்றுமே இல்லை. நமக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அழுதான். அவன் பெரிய யுத்த வீரன் தான், அவன் மனிதன் தானே, அவனுக்கு உணர்வு இருக்கும் இல்லையா? அழுதான். பலன் இருக்கும்படி அழுதான். பின் எழுந்தான். அதுதான் முக்கியம். தேவனிடம் ஆலோசனை கேட்டான். நான் போகலாமா? அவர்களை பின்தொடர்வேனா? நான் பிடிச்சு கொள்வேனா? கேட்டான். ஆண்டவர் போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எப்பொழுதுமே ஆண்டவருடன் நாம் ஜெபிக்கும் பொழுது வார்த்தை தான் வரும். அந்த வார்த்தையே பொக்கிஷம். வார்த்தையை கொடுத்து விட்டால் வெற்றி அடைந்து விட்டோம் என்பதாகும். உடனே பதில் கொடுத்தார். வார்த்தையை மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி அவனுக்கு எங்கே இருக்கிறது, துப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை அனுப்பினார். அவர் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அவரை இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சகலத்தையும் மீட்டு கொண்டானே, அத்தனையும் மீட்டு கொண்டானே. உங்களுக்கும் அப்படியே செய்வார். அதுவும் இயேசுவின் இரத்தத்திற்கு பங்காளி நீங்கள், உடன்படிக்கும் பிள்ளைகள் நீங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்னும் தீவிரமாய் செய்வார். 6 வருடங்கள் நான் ஒரு தலைமை ஆசிரியர் வேலை செய்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு சமயத்தில் 6 வருஷங்கள். அந்த 6 வருஷங்கள் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். ஒரு காரணமும் எனக்கு தெரியவில்லை, இன்னும் வரலும் தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே காரணம், நான் இயேசுவை கும்பிட்டேன், அவ்வளவுதான். அவர்கள் நான் பென்ஷன் வாங்கக்கூடாது என்றும் பல காரியங்களை என்னை சிக்க வைத்து கொண்டே இருந்தார். நான் யாரிடம் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வருவேன், மண்டியிட்டு அழுவேன், கண்ணீரை துடைத்துக்கொள்வேன், தாவீதை போல. மறுநாள் ஜம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி கொண்டு போவேன். ஒரு காரியத்திலும் இதோ நான் சொல்லும் பொழுது எங்கள் அப்பன் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தில் கர்த்தர் நின்று என்னை விடுவித்தார். அதிகாரியிடம் பேசுவார், ஆஃபீஸரிடம் பேசுவார், நான் விடுவிக்கப்படுவேன். அவர்களுக்கு பைத்தியம் பிடித்தவர்களாகிவிட்டேன். இஸ்ரேலுக்கும் மற்றிருக்கும் நாடுகளுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு யுத்தம் நடந்தது. அதுக்கு ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க, 6 நாள் யுத்தம் என்று. நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்வேன், இது 6 வருட யுத்தம் என்று. அந்த 6 நாள் யுத்தத்தில் நின்று கர்த்தர் வெளியரங்கமாக இஸ்ரேல் நாட்டுக்கு வெற்றி கொடுத்தார். அதை எதிரிகளும் பார்த்தார். அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். ஏன் நடக்காது? பவுலின் ஊழியன் பாதையை பாருங்கள். எத்தனை பாடுகள், சிறை வாழ்வு, அடிகள், கல்லடிப்பட்டது. அவன் கவலைப்படவே இல்லை. அவனுக்கு அப்படி ஒரு கிருபை. யோசேப்பின் வாழ்வை நினைத்து பாருங்கள். 17 வயது பையன், +2 படிக்கிற பையன். குழியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள், அவமானம், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை. அவன் அழுதானா? யார்கிட்டாவது முறையிட்டானா? அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பிடிப்பு என்னன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவன் ஏதாவது பைபிள் ஸ்டடிக்கு போனானா, இந்த மாதிரி செய்தியை கேட்டானா, சர்ச்சுக்கு போனானா, மூடுகிற ஜபத்துக்கு போனானா? ஏதும் இல்லைங்களே. யோசித்து பாருங்கள். இந்த சாட்சியெல்லாம் ஏன் வெவ்வேறு கோணங்களில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம்? நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கவலை இருக்கும் இடத்தில் கிருபை வேலை செய்யாது. மழையளவு உங்களுக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கவலை இருந்தால் அது வேலை செய்யாது. தேவன் ஆலோசனை கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரியாது. மைண்டு வேலை செய்யாது. சரீரம் பாதிக்கப்படும். பின் வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட உடைய ஜெபத்தினால் வேண்டுதான் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவ்வளவுதான். இப்படி நடக்குதப்பா,
நான் அதைத்தான் செய்தேன் 6 வருஷம். இப்படி நடக்குதப்பா, எனக்கு யாரும் தெரியாது, உம்மை தவிர எனக்கு ஒருவரும் தெரியாது, இந்த ஜெபத்தை தவிர நான் எந்த ஜெபமும் பண்ணினதில்லை. அவ்வளோதான் நம்ம வேலை. அடுத்து என்ன யோசனை தருகிறாரோ அதன்படி செய்யுங்கள், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இறுதியாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உலகத்தில் இருப்பவன் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். உங்களுக்குள் இருக்கிறவர் யார்? யோசித்து பாருங்கள். மின்னலின் ஒளியை கைக்குள் வைத்திருக்கிறவர், மின்னலுக்கும் பாதை வகுத்து கொடுக்கிறவர் உங்களுக்கு வகுத்து கொடுக்க மாட்டாரா? நியாயத்தை சரி கட்டுகிறவர், நியாயம் கிடைக்க பண்ணும் வரையில் நெறிந்த நாளிலே முறிக்காமல் மங்கி எருக திரிய அணைக்காமல் இருக்கிறவர். திரி அணைந்து போவது போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அது அடையாளம் என்ன தெரியுமா? சுடர் விட்டு எரிய போகிறது என்று. துன்மார்க்குடைய திரி அணைந்து போவதிருந்தால் அவனுக்கு அதுக்கு அடையாளம் என்ன? அவன் அணைந்து போவான், அவ்வளவுதான். தாவீதை கேளுங்கள், அவன் சொல்லுவான். இதற்கு என்னப்பாய் செய்தால் தாவீது என்றால் சங்கீதத்தை படித்து பாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு சோகத்தை தூர எறிந்துவிட்டு எழுந்து குளியுங்கள், சாப்பிடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். துதிக்க துதிக்க கிருபை பெருகுமுங்க, கிருபையும் சத்தியம் அதை செய்து முடிக்கும். கவலைப்பட்டு அப்புறம் யாருக்கு கவலைகள்? இந்த பூமியில் வாழும் வரை, நமக்கு மூச்சு இருக்கும் வரை கவலைகள் உண்டு. இவ்வளவு செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேனே தினமும் எனக்கு கவலை இல்லை, ரோஸ் பேக்கில் படுத்திருக்கிறேன்னு நினைக்கிறீர்களா? அப்படி இல்லை மகனே மகளே. எவ்வளவோ நேரம் நான் அழுவேன், அதை என்னை மேற்கொள்ள நான் விடமாட்டேன், கற்றுக்கொண்டேன். கவலை நம்ம மேல் ஏறி நிற்க விடக்கூடாது, அதன் மேல் நாம் ஏறி நிற்க வேண்டும். எப்படி? அதை ஒரு வீட்டுக்கு பிடிக்காத ஒரு உறம்பரை வருகிறார், கெஸ்ட் வருகிறார். ஆனால் வந்து கதவை தட்டு உள்ளே வந்து விட்டார். நாம் ஒன்றும் வரவழைக்கல, வந்து விட்டார். அவரை எப்படி நான் வரவேற்போம், எப்படி நடத்துவோம் என்பது உங்களுக்கு புரியும். அவர்கள் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து விட்டு சரி நான் போய் வருகிறேன் என்று போய் விடுவார்கள். ஆனால் மறுபடியும் அதே மாதிரி வருவார்கள். அப்படித்தான். அதுக்கு நேரம் கொடுக்காமல் நாம் பிஸியாக நம்மளை வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை என்று வேலையை மாற்றி மாற்றி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கவலை எடுத்து வச்சு கொஞ்சுவதற்கு நமக்கு நேரம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நீங்கள் கவலையின் மேல் ஏறி நிற்கிறீர்கள் என்று அர்த்தம். அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டு படுத்துக்கொண்டு சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு அது உங்களை அமுக்கிறதுக்கு இடம் கொடுத்து விட்டால் அது உங்கள் மேல் ஏறி நிற்கிறது என்று அர்த்தம். அது உங்கள் மேல் ஏறி நின்றால் விடாது. அப்படி ஏறி நிற்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. எப்பொழுது நீங்கள் அதன் மீது தான் ஏறி நிற்க வேண்டும். உங்களுக்கு பலன் உண்டு, யான பலன் உங்களுக்கு உண்டு, கர்த்தரின் பலன் உங்களுக்கு உண்டு. அப்படித்தான் வேதம் சொல்கிறது. தம்முடைய மக்களுக்கு பலன் கொடுக்கிறார், சமாதானம் வரலி ஆசீர்வதிக்கிறார் என்று இருக்கிறது. இதையெல்லாம் நிரந்தரமற்ற தற்காலிகமானவைகள். தற்காலிகமானவைகள் மீது நீங்கள் ஏறி நில்லுங்கள். உங்களுக்கு பலன் உண்டு, நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். ஏறி நில்லுங்கள், அது மேலே கண்டுகொள்ளாதீர்கள். வேலையை செய்யுங்கள், அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை செய்யுங்கள், தூங்கி விடுங்கள். அது இருக்கிற இடம் தெரியால் ஓடி போய்விடும். பிரச்சனை தானாயே தீர்த்து கொள்ளும். அதுதான். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நீர் என் சகாயர், என் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். பயப்படேன், கவலைப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிறேன். நிமிர்ந்து உமக்குள் நடப்பேன். என் தலை உயிரும், உம்மை மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் இந்த செய்தியை கேட்டபடி ஒரு நாளும் கவலை என்மேல் ஏறி நிற்க அனுமதிக்க மாட்டேன். யாரும் என்மேல் ஏறி நிற்க முடியாது. எல்லாம் என் காலுக்கும் கீழே, எல்லாம் என் காலுக்கும் கீழே. அப்படித்தான் ஆண்டவர் ரோமர் 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை உன் காலுக்கும் கீழ் அவர் மடக்கி போடுவார் என்று. நான் ஏறி நிற்பேன், நான் வெற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென்.